இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம பகுதியில் வந்து தொடர்ந்து நமக்கு மழையாக தான் கொடுத்துட்ருக்கு ஒரு 10 நாளா. நம்ம தோட்டத்தில் வந்து முள்ளங்கி விதைகள் விதைச்சிருந்தோம். இது விதைச்சு வந்து சராசரியா இப்போ ஒரு 30 நாள் ஆகுது. இதனுடைய முழு வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 45 நாள் இல்ல 50 நாள்ல வந்து நமக்கு அறுவடைக்கு வந்துரும். இது இதுவரைக்கும் நம்ம பார்த்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து நமக்கு விதைகள் விதைச்ச ஆரம்பத்துலேருந்தே நமக்கு மழை தொடர்ந்து பெஞ்சிட்ருக்கு. இது முள்ளங்கி செடி வந்து நமக்கு பெரும்பாலும் வந்து நீர் சத்து உள்ள செடி தான். ஆனா வந்து நீர் அதிகமா தாங்காது. அதனால நம்ம எப்பவுமே முள்ளங்கி நம்ம விதைக்கிறோம்னா, நம்ம வந்து மேட்டுப்பாத்தி மெத்தட பயன்படுத்திக்கணும். இல்லைனா பார் போட்டுக்கணும். நம்ம இந்த மெத்தட பயன்படுத்தி தான் நம்ம தோட்டத்தில வந்து இந்த மேட்டுப்பாத்திய போட்டு தான் நான் அந்த முள்ளங்கி விதைகள்லாம் விதைச்சிருந்தேன். இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி ஸ்டார்ட்டிங்கில நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மழை பெய்ய பெய்ய வந்து இதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்திருக்க கிழங்கு வந்து ரொம்ப குட்டியான கிழங்கு தான். ரொம்ப பிஞ்சா இருக்கு. இது நம்ம வீட்டு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முழுசா வளர்றதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் இல்ல 20 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, நமக்கு எவ்வளோ கிழங்குகள் அறுவடைக்கு கிடைக்குதுன்றத நம்ம தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.